ஹாய் வெல்கம் டு மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மூங் தால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 வாட்டி நல்லா அலசிக்கலாம். இது போல் அலசினதும் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அப்படி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி போட்டு நல்லா காய வச்சிடணும். தண்ணியெல்லாம் அந்த கிளாத் இழுத்துடும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போல் அப்படியே விட்டோன்னா அது அப்படியே தண்ணியெல்லாம் இழுத்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி எதுவும் இல்லை, ஒட்டாமல் வருது. ஸோ இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் காய வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் வறுபட்டு வரும். நல்லா பொரிஞ்சு இங்கே பாருங்கள், கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் போடலாம். நான் இப்போ டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். இதில் எப்படியும் எண்ணெய் இருக்கும் கொஞ்சம். அதை நம்ம இந்த மாதிரி கிளாத்து இல்லை டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி நம்ம அழுத்தி எடுத்தோன்னா இருக்கிற எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்திருக்கு, எண்ணெய் எதுவும் இல்லை. இதை இப்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.